கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக இந்த புதன்கிழமை ஜெபத்தில் உங்களோடு கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலை செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியலே. ஆமேன். இந்த புதன்கிழமை ஜெபத்திற்கு பாடும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 பாடல்கள். முதலாவது பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கிற பாடலும். இரண்டாவது பாடல், எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாரும் என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் அவர், அண்ணல் வேளையில் என் மாறிடா நேசர், ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட
இருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இன்றைய நாளுக்குரிய மிஷனரி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற மிஷனரி வில்லியம் கெல்லடி என்பவர். இவர் 1857 பிறந்தார். 1922 மறைந்தார். இன்றுதான் அவர் பிறந்த தினம். இவர் இறை பற்றுமிக்க அன்னையின் அரவணைப்பில் அற்புதமாக வளர்ந்தார். தந்தை ஒரு இறை பணியாளர். இவர் 1882 ஆண்டு இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். சென்னையில் ஜார்ஜ் டவுன் மற்றும் புனித தாமஸ் மலையின் வெஸ்லி ஆலைகளில் பணிபுரிந்தார். 1883 ஆண்டு திருவள்ளூர் பகுதியில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏழையின் மீது பரிவு கொண்டு தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட தலித் மக்கள் மீது பாசம் கொண்டார். தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதியில் சுவிசேஷம் சொன்னபோது உயர் ஜாதி மக்கள் கற்களையும் நாற்றம் எடுக்கும் சேற்றையும் அவர் மீது அள்ளி வீசினர். கல்லறிந்த மக்களை பார்த்து, நீங்கள் என் மீது கல்மழை பொழிந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு அரிசி மழை பொழிவார் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது அப்பகுதி மிகுந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. நில பிரபுக்களால் அடிமைப்பட்டு இருந்த ஏழை மக்களை விடுவித்தார். அவர்களின் நிலங்களை அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும்படி செய்தார். ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பள்ளிகளை ஏற்படுத்தினார். விடுதிகளும் ஏற்படுத்தப்பட்டது. ஈக்காடு என்ற கிராமம் கிளடியால் செழிப்பை பெற்றது. கடும் பிரயாசத்தின் பலனாக ஈக்காட்டில் வெஸ்லி ஆலயத்தையும் கட்டினார். முதல் உலக போரில் தன் 2 மகன்களை இழக்க கொடுத்தும் சோர்ந்து போகாமல் தன் கடைசி மூச்சு வரை இந்தியர்களுக்காக வாழ்ந்த கெல்லடி உலகிற்கு ஒரு வரப்பிரசாதம். அன்பரே, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு என் மீது கல்மாரி பொழிந்த இந்த ஈக்காட்டு கிராமத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு கற்கோட்டையை நான் கட்டுவேன், குயவனின் கரங்களில். ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நன்மை செய்து உமக்குள் வழி நடத்த உதவி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய திருச்சபை மக்களாக ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதில் தந்ததை சாட்சியாக இப்பொழுது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். லின்சன் என்ற ஒரு தம்பிக்கு கொரோனா இருக்குமோ என்ற சந்தேகத்தின் பேரில் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஏனென்றால் அவனோடு தங்கியிருந்த
அவனுடைய ஃப்ரெண்டுக்கு பாசிட்டிவ் என்று வந்துவிட்டது. அதனால் அவனையும் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அவன் ஆம்புலன்ஸில் ஏறும்போது எங்களோடு தொடர்பு கொண்டான். தொடர்பு கொண்டபோது நானும் நம்முடைய திருச்சபை சார்ந்த நண்பர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஜெப வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் அவனை பற்றிதான செய்தியை அனுப்பினேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லோருமே அதை ஜெப குறிப்பை பெற்றுக்கொண்டு பாரத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அநேகர் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு, அநேக மிஷினரிமார்களும் இதில் இணைந்து கொண்டு, அநேக போதர்களும் இதில் இணைந்து கொண்டு அவனுக்காக ஜெபித்தார்கள். அவனுடைய பாசிட்டிவ் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாம் எல்லோரும் ஜெபித்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 2 நாட்கள் அங்கே இருந்து 3வது நாட்களில் 3 டெஸ்டுகளில் அவனுக்கு நெகட்டிவ் என்று வந்துவிட்டது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் 3வது நாளில் அவனை மீண்டுமாக அவனுடைய தங்கியிருந்த அறைக்கு அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுதும் அவன் சுகபத்திரமாய் இருக்கிறான். மீண்டுமாக சந்தேகம் வரும்போது அவனை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். அதிலும் அவனுக்கு நெகட்டிவ் வந்தது. அதற்காக நாம் எல்லாரும் ஜெபித்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த மகனுக்கு இவ்வளவு 3 டெஸ்டிலும் நெகட்டிவ் தந்திரே, அதற்காக சோஸ்திரம் பண்ணியும் இப்பொழுதும் அவனுக்கு நெகட்டிவ் தான் வர வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபித்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த மகனுக்கு சுகத்தை கட்டளையிட்டு 4வது டெஸ்டிலும் நெகட்டிவ் வந்து அவன் இப்பொழுது அவனுடைய அறையிலே தனிமைப்படுத்தப்பட்டு அந்த நாட்கள் முடிவரை அவன் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருக்கிறான். உங்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவருடைய பதில் கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கும் நன்றி சொல்கிறோம். குறிப்பிட்டு ஒரு ஜெப குறிப்புக்கு நாம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருகிறார் என்ற அந்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேசத்தில் அநேகர் இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் அநேகர் சோர்வடைந்து போய் தங்கள் உறவினர்கள் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை இழந்து அவர்களை பார்க்க முடியாத சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் மீது விழுந்த கடமை இது. தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், குறிப்பிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18 1 முதல் 6 வரை. இந்த புதன்கிழமை ஜெபத்திற்காக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18 1 முதல் 6 வரை. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் புதன்கிழமை ஜெபத்திற்கு அநேகர் ஜெபிக்க இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை சார்ந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க இருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். பிறந்த நாள், திருமண நாளை அனுசரிக்கிற யாவருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஒவ்வொருவரும் உங்கள் இல்லத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாட்களை காண்போரின் பெயர்களை வாசிக்க கேட்போம். மே 7ஆம் தேதி மிஸ் ஜெனிட்டா ஷைலோ, மிஸ்டர் எபனேசர் பொன்னையா, மிஸ்டர் ஸ்டீஃபன் ரவீந்தர், மிஸ்டர் ஜான் பெனாயா, மிஸ்ஸஸ் அனுசியா ஆட்லின், மிஸ்ஸஸ் லலிதா செலுதுரை, மிஸ்டர் டேனியல் அருள்மணி. மே 8ஆம் தேதி மிஸ்டர் ஜெயராஜ் பாண்டியன், பேபி ஏடன் ஜார்ஜ் ஜெக்கே. மே 9ஆம் தேதி
Mrs. Vimala Jayakar, Master Ephraim Nikhil, Miss Suganya. மே 10ஆம் தேதி Mrs. Gladys Edwin, Mrs. Thelma Peter, Mr. Jayapandi. மே 11ஆம் தேதி Mr. M.S. Ebenezer, Baby Ivana Ritika Augustus, Mrs. Mabel Kezia Premkumari. மே 12ஆம் தேதி Mr. Emmanuel Mahi Roberts, Mr. Gaius Jeremiah Maslamani, Mr. Justin Paul Jacob, Mrs. Jayamani, Mr. Isaiah Moses Jayanathan, Master Alan Thomas, Mrs. Renuka Devi, Mrs. Beulah Santosh Kumar. இவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்முடைய மக்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டை நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த புதிய வருடத்தில் கர்த்தாவே புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, எல்லா விதத்திலும் கர்த்தாவே இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே எந்த தீங்குக்கும் கர்த்தாவே இவர்களை விலக்கி மீட்டு பாதுகாத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் கர்த்தாவே ஒளிகளாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னொரு முறையாய் கர்த்தாவே இவர்களை கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தால் கழுவி உம்முடைய ஆவினால் அபிஷேகித்து கர்த்தாவே சுற்றி இருக்க அனைவருக்கும் கர்த்தாவே இவர்கள் கர்த்தாவே ஒளியாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அழைத்து வரும் மக்களாய் கர்த்தாவே இவர்களை மாற்றி அருள வேண்டுமா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களுடைய தேவைகளை நீர் சந்தித்தரலும், வாஞ்சைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே, பயங்களை நீக்கி போடும் ஆண்டவரே. இந்த வருடத்தில் கர்த்தாவே புதிய ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே புதிய அனுபவங்களும் கர்த்தாவே இவர்கள் கொண்டு உம்மை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக இவர்களை கர்த்தாவே உம்முடைய மக்களாய் மாற்றி அருளும் கர்த்தாவே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் அக்னி கோட்டைக்குள்ளாய் மறைத்தருளும் ஆண்டவரே. வல்லமையாய் எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள்னால் நிரப்போம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வாரம் திருமண நாள் கொண்டாடுபவர்கள்: 6ஆம் தேதி மிஸ்டர் டி வெல்லஸ் ரோஸ், மிஸ்ஸஸ் பியூலா சாந்தி வெல்லஸ். 7ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் அருள்மணி, மிஸ்ஸஸ் ஞான ஜெபசீலா. 8ஆம் தேதி மிஸ்டர் பிலிப் லூகாஸ், மிஸ்ஸஸ் சங்கீதா லூகாஸ். 9ஆம் தேதி மிஸ்டர் கே ரத்னமணி, மிஸ்ஸஸ் ராஜம்மாள் ரத்னமணி. மிஸ்டர் ஜாஸ்வா எபினேசர், டாக்டர் மிஸ்ஸஸ் எஸ்தர் பிரியதர்ஷினி ஜாஸ்வா. 10ஆம் தேதி மிஸ்டர் ஜார்ஜ் பாசுதேவ், மிஸ்ஸஸ் மேரி டி ஜீவகிரீடம், மிஸ்டர் ஜெயபாண்டி, மிஸ்ஸஸ் ஜூலியட் ஜெயபாண்டி. 11ஆம் தேதி மிஸ்டர் பி கிங்ஸ்லி சிவகுமார், மிஸ்ஸஸ் குளோரியா கிங்ஸ்லி, மிஸ்டர் எஃப் காலேப் சாமுவேல், மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் சாமுவேல். 12ஆம் தேதி மிஸ்டர் டி ஜான்சன், மிஸ்ஸஸ் வயலட், மிஸ்டர் டி ஜெயராஜ், மிஸ்ஸஸ் அனிதா ஜெயராஜ், மிஸ்டர் செல்வகுமார் எல்சன், மிஸ்ஸஸ் விஎஃப் பியூலா ரோஸ்லெட். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளிடத்திலே ஜெபம் செய்வோம். இந்த வாரத்திலே திருமண நாளை காண்கிறதான ஒவ்வொரு தம்பதியினருக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்டதான ஒரு ஜெப ஐக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேகருக்கு கிடைக்கக்கூடியாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேக இடங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அநேக இடங்களிலே ஜெபத்தை ஏறெடுக்கிறார் கர்த்தாவே. நாங்களும் எங்கள் ஆலயத்தின் சார்பாக கர்த்தாவே இந்த நேரத்திலே இந்த ஜெப வேலையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே நீங்க எங்களை ஆசீர்வதிக்குதுங்க, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கொடிய இந்த காலத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து எங்களுடைய ஜீவன் சுகம் பலம் தந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நேரத்தில் திருமண நாளை காண்கிறதான நம்முடைய சபை அங்கத்தினருக்காக சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதிலும் திருமண நாளை காண்கிறதான உங்களுடைய அடியார்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா துதிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலே நான் விசேஷமாக கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீ முடிசூட்ட வேண்டுமா நாங்கள் உண்மை துதிக்கிற கர்த்தாவே. சங்கீதக்காரன் விதமாக கூறுகிறான் கர்த்தாவே, உன் மனைவி உன் வீட்டவர்களை கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒருவர் மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே
ஒவ்வொரு தம்பதியினரும் வாழ்க்கையிலும் கத்தாவே நீ அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறீர்கள். அதுக்காக நடிச்சிருக்க கத்தாவே அந்த மனைவி கத்தாவே அந்த வீட்டவர்களை கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். அந்த பிள்ளைகள் அந்த பந்தியை சுற்றி ஒளிமுறை கன்றுகளை போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி கத்தாவே ஒவ்வொருவருக்கும் நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கீங்க. அதுக்காக நடிச்சிருக்க கத்தாவே ஒவ்வொரு தம்பதியினரையும் நீ ஆசீர்வதித்து வரீங்க. அதுக்காக நடிச்சிருக்க கத்தாவே கடந்த வருடம் முழுவதும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வைத்தீரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. அநேக தம்பதியினர் குடும்பத்திலே கத்தாவே அநேக ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் கத்தாவே இந்த வருடத்திலே அநேக ஆசீர்வாதங்களை அந்த தம்பதியினர் குடும்பத்திலே நீங்க நிறைவேற்ற போகிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் அநேக வேதனைகள் மத்தியிலும் கத்தாவே இந்த திருமண நாளை அனுசரிக்கக்கூடிய அந்த நேலைகளை கத்தாவே நீர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறபடியால் நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. சபையார்களாக நாங்கள் இணைந்து கத்தாவே உம்முடைய சமூகத்தில் கத்தாவே அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது கத்தாவே நீர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் கத்தாவே ஒவ்வொரு தம்பதியினுடைய வாழ்க்கையில நீங்க அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போகிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அவருடைய வாழ்க்கையில கத்தாவே நீர் அநேக தேவைகளோடு இருக்கிறதான தம்பதியினர் நாங்கள் வருகிறோம் கத்தாவே. அந்த தேவைகளை கத்தாவே நீங்க சந்திங்க கத்தாவே. அவர் குடும்பத்துக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. வேலை செய்கிறதான அந்த தம்பதியினர்களை ஆசீர்வதித்தாவே அவருடைய வேலையோட கூட இருங்க சுவாமி. அவருடைய எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு நீங்க இறக்கம் செய்ய வேண்டுமா நம்ம துதிக்கிறோம் கத்தாவே. வியாபாரம் செய்கிறதான தம்பதிகள் மத்தியில கூட இருங்க சாமி. வியாபாரத்தை பெருக்க செய்ய வேண்டுமா நம்ம துதிக்கிறோம் கத்தாவே. மற்ற பணியிடங்களே வேலை செய்கிறதான ஒவ்வொரு தம்பதிகளையும் கூட இருங்க கத்தாவே. அவர் வேலை செய்யும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு நீ பாதுகாவலை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் முன்குறித்தவர், நீர் தெரிந்து கொண்டவர் கத்தாவே. ஒவ்வொரு தம்பதியர்களுக்கு வேண்ட சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. குருந்தியர்களை கூறப்படுகிறது ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷனும் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஆம் கத்தாவே. அவர் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று கூறப்பட்ட வார்த்தை கத்தாவே. தம்பதியர் ஒவ்வொருவரும் இவ்வளவு நாள் கத்தாவே கடந்த வருடங்கள் முழுவதும் சுகபுத்தனம் பாதுகாத்திருக்க கத்தாவே. வருகிற வருடங்களுக்கு கத்தாவே அவர்களுக்கு தேவையை சந்தி கத்தாவே. அவர்களுக்கு அபிவிருத்தமான ஆசீர்வாதங்களில் கட்டளிட வேண்டுமா நாங்கள் நம்ம துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, தயவு ஒவ்வொரு தம்பதியிலும் மத்தியிலே கூட இருக்க வேண்டுமா துதிக்கிறோம் கத்தாவே. இந்த பொல்லாத கொடிய காலங்களில் கத்தாவே அவர்களால் ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே இருந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறதான ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க கத்தாவே. அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க கத்தாவே. அவர்கள் வேண்டிய கிருபை கொடுங்க கத்தாவே. அவர்கள் வேண்டிய ஆகாரத்தையும் தண்ணீரையும் நீங்க தர வேண்டுமா நாங்கள் உமக்கு இருக்கிற கத்தாவே. ஒவ்வொரு நிலையிலும் கத்தாவே இருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் நீங்க சந்திங்க கத்தாவே. விசேஷமாக கத்தாவே திருமணாலை காண்கிறத இந்த வாரம் முழுவதும் காண்கிறதா திருமணாலை காண்கிற தம்பதிகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா துதிக்கிற கத்தாவே. அவர்கள் ஜீவன் சுகம் பலம் கொடுக்க வேண்டுமா நாங்கள் உமக்கு துதிக்கிற கத்தாவே. துதி கனம் மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிற கத்தா. விசேஷமாக திருமணாலை காண்கிறதான ஒவ்வொரு தம்பதியினரும் கூட இருக்க வேண்டுமா துதிக்கிற கத்தாவே. மீதியான வேளையில் கூட வரும் இயேசு மூலமா கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவும் எங்கள் திருச்சபைக்காகவும் ஜபிக்கிறோம் சாமி. வயதிற்காகவும் சிறு பிள்ளைக்காகவும் ஜபிக்கிறோம் சாமி. அவர்களை நீ ஆசீர்வதியும். குறிப்பாக புதன்கிழமை பெயரிலே கிறிஸ்துவை அறியாத அநேக மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வந்து ஜபிக்கிறார் சாமி. அவர்களையும் அவர் ஜபங்களையும் நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவ்விதமாக ஆலயத்திலே ஒன்றாக கூடி கூட்டமாக கூடி அவர்களுக்காக ஜபிக்கிறோம் சாமி. அவர்களையும் அவர் ஜபங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் கூட்டமாக ஜபிக்கிறார் சாமி. குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜபங்களிலே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அருகிலுள்ள கடைகளே பணிபுரிகிறார் சாமி. அவர்களை நீ ஆசீர்வதியும். அவர் குடும்பங்களுக்காக அவர் கஷ்டங்களுக்காக ஜபிக்கிறார் சாமி. அவர்களையும் அவர் ஜபங்களையும் நீ ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாமி. இவ்விதமாக ஆண்டவரே வெள்ளிக்கிழமை பிள்ளைகளை ஜப வீரர்கள் அநேக ஜபித்துக் கொண்டிருக்கிற சாமி. அவர்களையும் அவர் ஜபங்களையும் நீ ஆசீர்வதியும். அநேக ஜப வீரர்கள் தேவைப்படுகிற தகப்பனே, அவர்களையும் நீ அவர் ஜபங்களையும் நீ ஆசீர்வதியும். இரவு நேரங்களிலே அநேக மக்கள் இரவு ஜபத்திலே கலந்து கொள்ள நீ ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே எங்கள் ஆலய ஐக்கிய சங்கங்களை நீ ஆசீர்வதியும். ஆண்கள், பெண்கள் மற்றும் வாலிப ஐக்கிய சங்கங்கள், மருத்துவம், கோயர் ஆகிய அனைவரையும் நீ ஆசீர்வதியும். அவர்களுடைய ஜபங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் சாமி. அவர்கள் பண்ணும் ஊழியத்தில் நீ தரித்திரும் சாமி. நீ தாமே அவர்களை காக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் சுவாமி. அவர்களையும் அவர் ஜபங்களை நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக ஆலயத்தை வழிநடத்தவரும் போதகரையும் நீ ஆசீர்வதியும். அவரையும் அவர் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதியும் சாமி. கமிட்டி மெம்பரையும் நீ ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே, செக்ரட்டரியா, ட்ரெஸரி மற்றும் கமிட்டி மெம்பர் அனைவரையும் நீ ஆசீர்வதியும். நீரும் அவர்களோ இருக்கும் சாமி. ஆண்டவரே,
இவ்விதமாக ஆலய பணியாளர் வெண்ணியனுக்காகவும் அவர் குடும்பத்தினருக்காகவும் அவரோடு பணிபுரியும் ஆரோக்கியனுக்காகவும் சுந்தரனாக்காகவும் மற்றும் இரவு காவலருக்காக ஜபிக்கிறோம் சாமி. அநேகரை நீ ஆசீர்வதி சுவாமி. கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். கர்த்தர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். ஒரு தகப்பனைப் போல எங்களை சுமந்து வந்தீர். ஒரு தாயைப் போல எங்களை தேற்றினீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தையும் கிருபையாய் காண செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ள உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலேயும் விசேஷமாய் தகப்பன உலகம் முழுவதிலும் இந்த COVID-19 கொரோனா வைரஸ் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் தயவு செய்து இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி சீக்கிரமாய் தேசங்களில் ஒரு பெரிய க்ஷேமத்தை தந்து ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் திருச்சபைகளிலே இருக்கிற வயதானவர்களுக்காக முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் நீர் உம்முடைய கிருபையினால் தாங்கி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இனியும் நீர் தாங்கப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறபடி, இதோ நான் உங்களை முதிர் வயதிலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நீர் ஆண்டவரை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, இம்மட்டுமாய் உம்முடைய சட்டைகளின் நிழலில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்நாள் வரையில் உம்முடைய வார்த்தையின்படி அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே இம்மட்டும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இனியும் நீர் ஆண்டவரே பாதுகாக்கப் போகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, விசேஷமாய் வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தந்து நீரே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மாலே அன்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் அப்பா கர்த்தாவே பெரிய காரியங்களை அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் யாரும் இல்லை. ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். உம்மை நம்பினவர்களை ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். விசேஷமாய் தாவீது சொல்லுகிறதை போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லுகிற ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எல்லா பயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ஆமாண்டவரே, கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், கர்த்தர் நீர் எங்களோடு கூட இம்மானுவேல் தேவனாய் இருக்கிறீர் என்ற பெரிய விசுவாசத்தை நம்பிக்கையை ஆண்டவரே இந்த வயதான நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமாண்டவரே, சோத்திரம் சோத்திரம். உம்முடைய சித்தமன்றி ஆண்டவரே எங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுவதில்லை. ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நம்முடைய சட்டைகளின் நிழலில் நீர் எங்களை மூடி பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் தாங்கி நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தாரும். நீ தொடர்ந்து தாங்கி நடத்தப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பலனை கொண்டு ஆண்டவரே உம் பேரில் உள்ள விசுவாசத்தை கொண்டு தைரியமாய் ஆண்டவர் இந்த நாட்களில் ஜீவிக்க உதவி செய்தருளும். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய செட்டைகளின் நிழலில் பாதுகாத்து வழி நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில்
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், புகழ், மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல அன்பின் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வேலையில ஒன்று கூடி துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கே 2 பேர் 3 பேர் கூடி என் நாமத்தினால இருக்கிறார்களோ அவர்கள் மத்திய நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் கேட்கிறதை அருளை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி துதிக்கும்படியாக கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாய்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் இந்த கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முத வல்லமை கர்த்தாவே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே முத வல்லமை அனுப்பி கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே இறங்கி இடைப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் போதகருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதியும் அவர் ஊழியம் செய்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஐக்கிய சங்கங்களின் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எங்க சமய மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே பெரிய கர்த்தாவே அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீன சோர்வுகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வயதான காலத்துல கர்த்தாவே தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு கர்த்தாவே உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த விதத்திலும் பலவீனங்களும் சோர்வுகளும் வராதபடிக்கு கர்த்தாவே நீர் உமது வல்லமையை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட கர்த்தாவே எங்களை உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பெரியவர்களுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் பரவி வருகிற காலத்துல கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே உங்க வல்லமையாய் பயன்படுத்தி கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொருவரையும் வல்லமையான கரங்களால தொட்டு சுகத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யூடியூபின் மூலமாய் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற வீடுகளில பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பலவீனங்கள் இருந்தாலும் சுகவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமையை அனுப்பி கர்த்தாவே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படவும் அவர் பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இறங்கி இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் உலக நாடுகள் மூலம் அனைத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளிலும் அது வல்லமை இறங்கி கர்த்தாவே எல்லா நாடுகளிலும் கர்த்தாவே பெரிய அதிசயங்களை அற்புதங்களை காணும்படியாக கர்த்தாவே நீரே கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே இதனால் எங்க ஆலயத்துல போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எங்களை இந்த யூடியூபின் மூலமாய் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும்படியாக கொடுத்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அந்த யூடியூபின் மூலமாய் அந்த நிகழ்ச்சி ஒளிவர ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகமீனமா இருப்பவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே முத வல்லமை அனுப்பி கர்த்தாவே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதன்கிழமை பிரேயில வருகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகம் பேர் வந்து கர்த்தாவில் ஜெபிக்கிறார்கள் கர்த்தாவே. ஜெப வாரியர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகம் பேர் வந்து ஜெபித்து கர்த்தாவே அவர் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகம் பேர் வந்து கர்த்தாவே உமது நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி போடும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆழத்துல கர்த்தாவே நீர் ஒருமனப்பாட்டி நாவி நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே எழுப்புதலை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலகத்துல கூட ஒரு பெரிய எழுப்புதலை நீ தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை துதிக்கவும் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அந்த ஞானத்தை தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு மூலமாய் கர்த்தாவே அநேகம் பேர் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே உமது வல்லமையை அனுப்பி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் அந்த சுகத்தை கொடுக்க
கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது வல்லமையை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க விசுவாசம் கர்த்தாவே நீர் வர்த்திக்க பண்ணும்படியா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே இறங்கி இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். உமது வல்லமையினாலே உமது வெள்ளத்தினாலே கர்த்தாவே எல்லாரையும் சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து நால்வரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு மட்டும் தேவனுடைய கிருபிகரம் தாங்கி வழிநடத்தும்படியா கூட ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் கிருபிக்குள்ள மூடிக்கொள்ளும். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. அன்புள்ள ஏசப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஏசப்பா, கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் சபையாக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த வேளையில் கூட ஆண்டவரே ஏசப்பா, கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை தங்கள் குடும்பத்தை இழந்தவர்களாய் ஆண்டவரை சிலர் இருக்கிறார்கள் ஆண்டவரை ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்தரலோ ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலனை தந்து ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. செவிலியருக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய பணி சிறப்பானது ஆண்டவரே ஏசப்பா. அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவர் வேலத்தை சுகத்தையும் தந்து அவர்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை தந்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் குடும்பங்களை கூட நீ பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சுகாதாரமான முறையில் அந்த குடும்பங்கள் இருக்க நீ கிருபிச்சிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. இந்த நேரத்தில் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்கள் கூட ஆண்டவரே நீ பாதுகாத்து தாங்க. சிறு குறு தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவரே ஏசப்பா தங்கள் தொழிலை இழந்து தங்கள் வேலையை இழந்து ஆண்டவரே நாளைக்கு என்ன செய்வோம், இன்றைக்கி என்ன செய்வோம் என்று தவிக்கிற மக்களுக்காக கூட நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அந்த மாதிரி ஜனங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு உணவை தந்து இடத்தை தந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்க எங்கள் நாட்டை ஆளுநர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் நாட்டை ஆளுநர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் விசேஷ பலத்தையும் தந்து ஆசீர்வதிங்க. மக்களுக்கு தேவைகள் என்ன செய்யணுன்றதை அவர்கள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய ஞானத்தை நீர் தந்து நீர் அவர்களை போஷித்தரணும், வழிநடத்தும் ஆண்டவரே ஏசப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உலக மக்கள் அனைவருமே வருத்தப்பட்டு ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனை ஜனங்கள் இருக்கும்போது உலகமே பாதிக்கப்படுது ஆண்டவரே ஏசப்பா. ஒரு வேளை எங்களுடைய பொல்லாத வழிகளாக எங்களுடைய மீறுதல்கள் இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே ராஜா. உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களை நடந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சியும் போஷித்தரலாம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஏசப்பா எங்களோட சபைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த சபை நடக்காதபடி ஆண்டவரே ஏசப்பா மூடப்பட்டிருக்குது ஆண்டவரே ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய திவ்ய கிருபையினால் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே எங்கள் ஞானத்தை தந்து நீர் போஷித்தது போல ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே விசேஷ ஞானம் ஆண்டவரே கிடைக்க சபைகள் திறக்கப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஆயர்கள், பேராயர், ஆயர் ஆண்டவரே, செயலர், பொருளாளர், சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க நலனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நன்றாக போஷிக்கப்படவும் நல்ல நலனோடு வாழவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சபையில் கூடி நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கும்படியே ஆண்டவரே தன்னித்து தாங்க ஆண்டவரே ஏசப்பா. நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்திருந்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தந்து ஒவ்வொருவரும் திருந்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீர் நல்லவர், நீர் வெற்றி சிறந்தவர் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து உயிர்த்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையா. ஒரு விசையாய் ஆண்டவரே எங்கள் சபை திறக்கப்படவும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கவும் எங்கள் நாட்டு மக்கள் முழுவதும் செழிப்பாக இருக்கவும் எங்கள் நாடு ஆண்டவரே முழுமையாய் ஆண்டவரை பரிசுத்தப்படவும் எங்கள் நாடு மட்டுமல்ல ஆண்டவரே எல்லா நாட்டில் இருக்க மக்களும் ஆண்டவரை
பரிசுத்தப்படவும் உங்களுடைய வல்லமையில கரத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் ஒருபோது எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குறைவுகள்லாம் நிறைவாக்குறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவரே ஏசப்பா பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கப்பட தகுதியுள்ளவர்களாய் மாறும்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நீ ஒருபோதும் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே ஏசப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ ஒருவரே பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆலோசனை கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்தி பாதுகாத்த கொள்ள வேண்டுமாய் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் வல்ல பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. உண்மை நோக்கி கூப்பிடும்படியாக இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் அப்பா கொடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே பெரியவராக இருப்பதற்காக நன்றி ராஜா. பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா, நாம் தாங்க ஒரே பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா. இந்த வேலையில் இந்த விண்ணப்பங்களை பார்த்து வைக்கிறோம் ஏசப்பா. விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த நாட்களில் நீ அறிந்திருக்கிறீரப்பா. அந்த பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா காரியங்களும் தடைப்பட்டு தகப்பன வீட்டில் இருக்கிற காரியங்கள் நீ அறிந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு தகப்பன விசேஷ ஆவியான அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மாம்சத்தின் கிரிகளிலிருந்து உலகத்துக்குரிய காரியங்களிலிருந்து பிள்ளைகளை விலக்கி தகப்பன தேவ ஞானத்தினாலும் அபிஷேகத்தினால பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாலகர் வாயினா பலனை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி தகப்பனே உங்களுடைய பலன் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மத்தியில் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய விசேஷ பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த சத்தனுடைய கிரிகளை அவங்களை சிக்கிக்கொள்ளாதபடி, டிவி அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன் என்று சொல்லி போகாதபடி என் தேவன் தாமே அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அந்தப்பா உங்களுடைய சேவையில் உங்களுடைய நிழலும் வைத்து அவங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அவங்களை எல்லா பாவத்திலிருந்து விலகி காத்துக்கொள்வீராக ராஜா. ஒரு விசேஷ அக்கினி அவங்க மீது போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு எழுப்புதலின் அக்கினி வாலிப பிள்ளைகள் மீது போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த யோசேப்பு சொன்னது போல இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்வதில்லை என்று சொல்லுகிற அந்த அன்றப்பா அந்த பக்தி வைராகியம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உச்சும்படியாக ஜெபிக்கிறோம். யோசேப்பின் மீது இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து விலகுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தகப்பனை விசேஷமாக உச்சும்படியாக ஜெபிக்கிறோம். எவ்வளோ அடிக்ஷனான காரியம் இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கு தகப்பனே, அதில் அந்த தீமையிலிருந்து எங்கள் வாலிப பிள்ளைகளை நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனால் மட்டும் கூடும் அப்பா. இந்த விசேஷ ஞானத்தினால நிரப்புங்க. அதை மேற்கொள்கிற அந்த வல்லமையும் அதிகாரமும் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி. அவங்களோட ஸ்டடீஸ்க்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா அவர்களுக்கு நேர்த்தியாக நீ செய்து முடிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உண்டானது எல்லா தடைகளும் நீக்கி போட்டு என் தேவன் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பன இந்த வேலையில உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக உங்களுடைய தாசர்களுக்காக நீ தெரிந்து கொண்ட போதகர்களுக்காக ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. இந்த சூழ்நிலையில் அவர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆனாலும் தகப்பன உங்களுடைய பிரசனம் அவங்களை போத விலகாதபடி உங்களுடைய மூடி நீர் உங்களுடைய சேட்டையினால் உங்களுடைய நிழல்னால மூடுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களோட தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எலியாவை நீர் காகை கொண்டு போஷித்த தேவனப்பா. இன்னைக்கு அவங்களோட தேவைகள் எல்லாம் அதிசயமா நீ போஷித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்கள் எல்லாம் நீர் இன்னுமாய் பெரிதாய் ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை நீர் ஆண்டரப்பா தகப்பனே அவங்களை ஆவிக்குள் ஆக்கப்பட்டு அநேக அனுபவங்களை ஆவிக்குரிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுங்கப்பா. இசைக்கலை எப்படி நீ பயன்படுத்தினப்பா ஆவிக்குள் ஆக்கப்பட்டு கொண்டு போய் நீர் அப்பா உங்களுடைய தாசரை இசைக்கலை நீ தெரிந்து கொண்டு நடத்தினீர் அல்லவராஜா. இன்றைக்கு அப்படியாய் ஒவ்வொரு போதர்களையும் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் ஆண்டர ஒவ்வொரு போதர்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டர. ஒவ்வொரு தாசர் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே நீர் அப்படியே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் உங்களுடைய ஆண்டரப்பா உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவங்களை மூடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே ராஜா அவங்களை காத்து வழி நடத்துவீராக. உங்களுடைய விசேஷ பாதுகாப்பு ஒவ்வொரு ஊழியக்காரர் மீதும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது அப்படியே செய்வதற்காக நன்றி. உமக்கே நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இந்த மே மாதம்ல இந்த முதல் புதன்கிழமையில நாம் ஜெபத்திற்காக வந்திருக்கிறோம். ஜெபத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமணத்தினால் வீழ்ந்தார்.
பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் என்ற இடத்துல இந்தியாவை போட்டுக் கொள்ளுங்கள். இந்தியா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமணத்தினால் விழுந்தாய். 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பாருங்களேன் பிரியமானவர்களே, இந்தியாவில் இருக்கிற கோபம் ஆண்டவரை விட்டு நீங்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமாக. நாம் ஜபத்திற்குள்ளாக போகும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட எதுவும் கேட்கல. அவர் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் அவர் சொல்லுகிறார், அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து போகுவதற்கு முன்பாக அந்த அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி நாம் ஜபத்திற்குள்ளாக போவோமாக. ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 சொல்லுவோம். உமக்கு ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இன்னொரு பாடுமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசர் நம்மளை இவ்வளவு நாள் காத்து கொண்டார். இவ்வளவு நாள் உதவி செய்த தேவன் நம்மளை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மோசமாய் போய்கொண்டிருந்தது. இந்த கொடூர கொள்ளை நோயினால இன்னும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்கும்படி சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நம்மளிலிருந்து எடுத்து போட்டு விட்டார். ஓசியா 14:4 ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். எந்த பஞ்சங்களோ எந்த வியாதிகளோ எந்த நம்மை எதுவும் அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது விசுவாசம். அவர் ஒன்னும் சொல்லல. சகோதர சகோதரிகளே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். வாயில இருந்து சொல்லலாமா இந்த ஜபத் வேலையில? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் நீ சொல்லும் போது ஆண்டவர் நம்ம வீட்டில் உள்ள எல்லா பஞ்சங்களையும் மாற்றுகிறார். ஆண்டவர் நம் வீட்டில் உள்ள எல்லா வியாதிகளையும் கட்டுகளையும் உடைக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பொருளாதார தேவைகள் அத்தனையும் சந்திக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய பொருளாதாரம், நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இன்னும் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய சபைகள், ஒவ்வொரு சபையில், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. எவ்வளவு மிஷினரிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவோட மலை பிரதேசத்துல எவ்வளவு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலத்தில் எவ்வளவு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். அவர் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் என்றும் அது தடை ஆவதற்கு எந்த விதமான காரியமும் நடக்காது. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் செய்வார், இன்னும் செய்வார். அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க என்று சொல்லுகிறார். அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். ஓ ஆண்டவரே, எனக்கு இதை தாங்க, அதை தாங்க என்று நாம் கேட்கிறோம் அல்லவா? ஆண்டவரை ஒரு அடிமையாய் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அடிமையின் தேவன் அல்ல, அவர் அன்பின் தேவன். அவரை எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு வேலையை கொடுங்க, எனக்கு ப்ரொமோஷனை கொடுங்க, எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு நகையை கொடுங்க, எனக்கு புடவையை கொடுங்கன்னு கேட்டு இருக்கிறோம். அவரை
ஆண்டவரை எல்லாவற்றையும் கேட்பதற்கு தான் அவர் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அவர் நம்ம இடத்துல கேட்பது ஒன்றே ஒன்று, அன்பை கேட்கிறார். சொல்லுங்களேன் வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் இடத்துல நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மணி நேரமும் இடத்துல நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நான் உண்மையில் அன்பு கூறும்போது ராஜா எங்கள் தேசத்திலே செழிப்பு வரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே பஞ்சங்கள் போகும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே எல்லா விதமான வியாதிகள் விக்கினங்களும் அகன்று போகும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்படைக ராஜா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்கார் ராஜா. அவர்களுக்கு நீர் வேலையை கட்டளையிடுவீராக ராஜா. எங்களுடைய இந்தியா தேசம் ஒரு செழிப்பான நாடாய் மாறுவதற்கு நீர் வழி வாசலை திறப்பீராக ராஜா. இயேசுவே அது எங்களுடைய கரத்தில் அல்ல ராஜா, உம்முடைய கரத்தில் உள்ளது ராஜா. எங்களுடைய தேசம் சொல்லட்டும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களால் தான் எங்கள் இந்தியா வளர்ச்சியிலே மேன்மை அடைகிறது என்று அவர்கள் சொல்லட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் மேன்மைப்படுவீராக, நீர் மேன்மைப்படுவீராக. எல்லா துதி கனமகிமையாகும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்க எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் நாட்டை நேசிக்கிறீர், இந்த உலகத்து மக்களை நேசிக்கிறீர். உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு நீர் ஒருவர் மாத்திரமே தீர்வு கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றே இப்போதும் அன்றே நடந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான பாதிப்புகளை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் உலக அளவிலும் அன்று ஆயிரக்கணக்கானோர் எங்களுடைய நாட்டிலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷ்மாண்டரே, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வைரஸுடைய பாதிப்பு இன்னும் அதிகமான பேருக்கு அன்று அதிகரித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்தித்தாளை வாசிக்கும் போதும் செய்திகளை கேட்கும் போதும் அன்றரே உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அன்றரே நீர் எங்களுடைய அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது என்று வேதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறீர். அன்றரே இன்னும் கர்த்தாவே நீர் நாங்கள் சிறைப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை சுகமாக்கும், உம்முடைய வசனம் எங்களை சீர்படுத்தும், உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷ்மாண்டரே, எங்களுடைய தேசத்தை ஆளுகிற எங்களுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரதம மந்திரிக்காகவும் எங்களுடைய முதல் மந்திரிக்காக ஜெபிக்கிறோம். பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். இந்த தொற்று நோய் பாதிப்பிலிருந்து மக்களை விடுவிக்கத்தக்கதான ஞானத்தை தாரும். இதற்கு மருந்து கண்டுபிடிக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மற்ற உதவி செய்யக்கூடிய பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றே அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்று கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பேர் அன்றே அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கும் போது அன்றே அவர்களுக்கே அந்த தொற்று பாதிப்பதை நாங்கள் கேள்விப்பட்டு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிட்டவர்களும் அவருடைய பணியை செய்வதற்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அநேக மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய அரசு மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம். சில தனியார் மருத்துவமனைகள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே அர்ப்பணத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்துள்ள கர்த்தாவே, சேஷ்மாண்டரே, கிறிஸ்தவ மருத்துவர்கள், கிறிஸ்தவ செவிலியர்கள், கிறிஸ்தவ பணியாளர்கள் இந்த பணியிலே தங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சேஷ்மை கர்த்தாவே, அநேக இடங்களிலே அன்றே மருத்துவத்தை செய்வதற்கு போதுமான வசதி இல்லை என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அன்றே இந்த அரசாங்கத்தாலே அன்றே என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அதிகமான வசதியை செய்து கொடுக்கத்தக்கதான ஞானத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். சேஷ்மா நம்முடைய கடன்களில் அர்ப்பணிக்கிறோம். அன்றே எங்களுடைய இந்த ஊரடங்கினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக வியாபாரிகளுக்காக, அநேக தொழிலாளர்களுக்காக, அநேக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய மக்களை சந்திக்க முடியாதபடி, தங்களுடைய வேலையை செய்ய முடியாதபடி, தங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவருடைய வருமானம் குறைந்திருக்கிறதை கேள்விப்படுகிறோம். அன்றைய அவர்கள் அநேகர் வறுமையிலே வாடுகிறார்கள். கர்த்தாவே, தகப்பனே தயவாக இறங்கி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே அவர்கள் குணமாகத்தக்கதாக, அன்றைய சீக்கிரத்திலே அவர்களுடைய வியாபாரத்தை தொடங்கத்தக்கதாக, தங்களுடைய தொழிலை
மீண்டுமாய் ஆண்டவரே ஆரம்பிக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரே பொருளாதார நிலைமை மிகவும் ஆண்டவரே பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம். தகப்பனே தயவாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பன் நீர் ஆண்டவரே கிருபையை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தின் மீது ஆண்டவரே உடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ என்றென்றைக்கும் கைவிடாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் சஞ்சலப்படுகிறதும் ஆண்டவரே நாங்கள் வேதனைப்படுகிறதும் உடைய கிருபையின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படத்தக்கதாக நீர் கிருபையை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே எல்லா விதமான தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய தேசத்தின் இந்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதை தொடர்ந்து எங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு காவலாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே தயவாக இறங்கி அவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிட்டர்களும் அவர்களுக்கும் அந்த கொரோனா வைரஸ் தாக்காதபடி அவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றே அவருடைய குடும்பத்தாரை நினைவு கூறுகிறோம். எத்தனையோ நாட்கள் அன்றே அவர்களை பார்க்க முடியாதபடி எத்தனையோ விதமாய் அன்றே அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் அன்றே நாங்கள் கேள்விப்படுகிறோம். தகப்பனே தயவாக இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அன்றே நிலைமையை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலும் விடுபட்டோம் என்கிற செய்தியை நாங்கள் விரைவில் கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை தொழுது கொள்கிறோம். சேஷமாண்டவரே அநேக உலக திருச்சபைகள், அநேக எங்களுடைய தேசத்தின் திருச்சபைகள் அன்றைய ஆலயத்திலே கூடி ஜெபித்து உண்மை ஆராதிக்க முடியாதபடி நாங்கள் வேறு வகையிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆராதனைகளிலே கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்ய ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தில் இணைக்கப்பட ஒருவரை ஒருவர் சந்தித்து நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் வாழ்த்த, ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் கூற அன்றைய எங்களுடைய ஆராதனைகள் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைவர்களுக்காக, எங்களுடைய ஆலயத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தின் ஆயர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிஷப்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்தும். அன்றைய அநேகங்களே இதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் காணப்பட கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் ஏற்ற விடுதலை தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி முடிவு ஜெபத்திற்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருப்போம். இந்த புதன்கிழமை ஜெபத்தை இந்த நாளிலும் யூடியூப் சேனல் மூலமாக தேவாதி தேவன் நமக்கு நடத்தி தந்தார். இந்த யூடியூப் சேனல் மூலமாக அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த யூடியூப் சேனல் நல்லபடியாக வெளிவருவதற்கு நம்முடைய சகோதரர்கள் முயற்சி எடுத்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாழ்ந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்காகவும் நம்முடைய திருச்சபை ஆயர், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் அதை கேட்டார். இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்து இந்த நேரத்தில் ஆண்டவரோடு பேசி அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியும் தகப்பனே நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளிலே தகப்பனே நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் நீர் பதில் தந்து கொண்டிருக்க நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறார் சாமி. அவர்களுக்கு எந்த பயமும், எந்த கலக்கமும், எந்த பதற்றமும் வந்துவிடாதபடிக்கு தகப்பனே நிலைமை பாதுகாத்து வழியெடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய வீட்டினுடைய தேவைகள் சந்திங்க இயேசு சாமி. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தாம் சாமி. அவர்கள் செய்கிற வேலையிலும் உடைய கிருபைக்காரம் தாங்கி வழிநடத்த ஜெபிக்கிற சாமி. இனி நான் என்ன செய்வேன் என்று யோசிக்காதபடிக்கு எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற சாமி. யாரெல்லாம் வியாதியில் இருக்காங்களோ அவர்களுக்கு சுகத்தை கட்டிடும் சாமி. யாரெல்லாம் நான் நாளைக்கு என்ன செய்வேன், என்னுடைய வியாபாரம் என்ன ஆகும், என்னுடைய பணி எப்படி நடக்கும் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற சாமி. தகப்பனே நீர்தாமே அவர்களுக்கு சமாதானத்தை கட்டிட ஜெபிக்கிற சாமி. அன்று எங்கள் தேசத்தில் உள்ள இப்படிப்பட்ட கொள்ளை நோய் தேசத்தை நீதாமே அகற்றி போட முடியாது ஜெபிக்கிற சாமி. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தின் சார்ந்தவர்களும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து வர நன்றி இயேசு சாமி. இதே போல உம்மை
வணங்கி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் போஷித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற சாமி. நீர் ஜீவனுள்ள தேவனுங்கிறதை விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிற சாமி. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த கொள்ளை நோயை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிற சாமி. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தை கட்டளிடும், சந்தோஷத்தை கட்டளிடும், தேவனை சந்திங்க இயேசு சாமி. நாங்களும் ஆண்டவரே உடைய பாதத்தில் காத்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றியும் துதியும் சோத்திரத்தையும் செலுத்தி ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே விசுவாச பாதையில் நடக்கத்தக்கதாக நீர்தாமே எங்களுக்கு பலன் தந்து வழிநடத்தும்படியாக அருமைச்சர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்களும் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென்.